ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வீடியோ வந்து இது பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் ஒரு புக்கு படித்தேங்க. ரிச்சஸ்ட் இன்ஜினியர்னு ஒரு புக்குங்க. மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட சப்டைட்டிலுங்க. ஆத்தர் வந்து அபிஷேக் குமார்னு சொல்லிட்டு அந்த புக்கோட இமேஜ் போடுறேன் பாருங்கள். நான் நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் புக்ஸ் படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா சைக்காலஜி ஆஃப் மனி, லெட்ஸ் டாக் மனி பை மோனிகா ஹாலன், காஃபி கேன் இன்வெஸ்டிங், இது வந்து சௌரப் முகர்ஜியோட புக்கு, ரிச் டேட் புவர் டேட். இந்த மாதிரி நான் நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் புக் படிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லை, நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் புக் படிச்சிருக்கேன். ஸோ பட் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கான்செப்ட்ஸே தான் நம்மளுக்கு ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பட் இன் வேரியஸ் ஆங்கிள். இது வந்து ஒரு இந்தியன் ஆத்தருங்க, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாவல் மாதிரி தான் வந்து இந்த புக் ஸ்டார்ட் ஆகுதுங்க. வினய் அஜய்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியோடு இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ இப்படி அந்த புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. படிக்கிறதே தெரில, ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் புக் படிக்கிறோங்கிற ஒரு தாட்டே நம்மளுக்கு வர்றது இல்லைங்க. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த புக்கை எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 250 பேஜஸ் புக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளில் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். என்னால் அந்த புக்கை நிறுத்தவே முடியல, அவ்வளோ தூரம் நம்மளை ஈர்க்குது அந்த புக்கு படிக்கிறதுக்கு. ஸோ மற்ற பர்சனல் ஃபினான்ஸ் புக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, சார்ட்ஸ் அது இதுன்னு ஒரே வேகாக இருக்கும். ஸோ இது அப்படியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு சே அபவுட் திஸ் புக். ஸோ இந்த புக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சாப்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாப்டரை பற்றி உங்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு நினச்சேன். அதனால் அந்த ஒரு சாப்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ 8th சாப்டர் எடுத்திருக்கேங்க, த குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8th சாப்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம வழக்கமாக வந்து எல்லா பர்சனல் ஃபினான்ஸ் புக்லேயும் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இதை பற்றி தான் பார்ப்போம். இதில் வந்து அசட்ஸ் பற்றி மட்டுமே வந்து ஆத்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. There are 3 types of assets. One is good asset, one is bad asset and one is ugly asset. நான் அந்த சார்ட் போடுறேன் பாருங்கள். ஸோ குட் அசட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, குட் அசட்ஸ்னால் நம்ம கிட்ட அது நம்மளுக்கு அது சம்பாரிச்சு கொடுக்கும். இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அது ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் 6% இருக்குன்னா குட் அசட்டாக இருந்தால் அது வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட ஜாஸ்தியாக ஒரு 10%, 12% அந்த மாதிரி சம்பாரிச்சு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இட் அப்ரிஷியேட்ஸ் இன் வேல்யூ, அது வந்து விலையும் ஏறிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன் பி சோல்ட் இன் டு மார்க்கெட், அதாவது வந்து எப்போ வேணாலும் வந்து அதை விற்று நம்ம பணமாக்க முடியும் வித் ஹையர் கெயினுக்கு. புரியுது இல்லைங்களா? வாங்கின விலை விட ஜாஸ்தியாக அதை விற்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுக்குறாருன்னா ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, லேண்ட், கோல்டு, இதனால் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. ஸோ அடுத்தது வந்தோம்னா பேட் அசட்ஸுங்க. பேட் அசட்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ணுது. ஸோ ஆனால் வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியான, இப்போ இன்ஃப்ளேஷன் 6% இருக்குன்னா இது ஒரு 2% தான் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம விற்றோம்னா கண்டிப்பாக நம்ம அதை லாஸ் தான் இன்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் டஸ் நாட் அப்ரிஷியேட் இன் வேல்யூ டூ மச். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சொந்த வீடு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த பேட் அசட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்லி அசட்ஸ். அக்லி அசட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கும், வேல்யூலையும் டெப்ரிஷியேட் ஆகும், நம்மளுக்கு ரிட்டர்னும் கொடுக்காது. மார்க்கெட்டில் போய் அது வேண்டாம் நம்ம விற்றோம்னா நம்ம வாங்கின விலையை விட அது கம்மியாக போகும். புரியுது இல்லைங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அக்லி அசட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா ஜுவல்லரி, கார், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல்லரி வாங்குகிறோம், கோல்டு ரேட் அப்ரிஷியேட் ஆகாமல் இருந்து நம்ம அந்த ஜுவல்லரி வந்து அடுத்த நாளே வேண்டான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க 15% 20% கழிச்சு தான் எடுப்பாங்க. ஒரு கார் வாங்குகிறோம், கார் வாங்கிட்டு ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த நாளே அந்த காரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா காரை வெறும் 5 லட்ச ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. புரியுது இல்லைங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அக்லி அசட். ஸோ நான் அப்பவே சொன்ன மாதிரி நம்ம எல்லா பர்சனல் ஃபினான்ஸ் புக்லையும் என்ன பேசுவோம்னா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பற்றி பேசுவோம். இதில் நம்ம பேசுகிறது என்னென்னா 3மே அசட்ஸ் தான். ஆனால் ஒரு அசட் வந்து குட் அசட், ஒன்று வந்து பேட் அசட், இன்னொன்று வந்து அக்லி அசட். இதை 3 பற்றி தான் வந்து ஆத்தர் மேஜராக பேசுகிறாருங்க. அசட்னா இவர் மேஜராக என்ன சொல்கிறாருன்னா அது ஏதோ ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கணும், அந்த வருமானம் வந்து இன்ஃப்ளேஷனை விட ஜாஸ்தியாக இருக்கணும். கோல்டு இஸ் அ குட் அசட் அண்ட் ஜுவல்லரி இஸ் அ அக்லி அசட்னு சொல்கிறாரு. நீங்கள் கோல்டு இந்த சென்ஸ் வந்து கோல்டு பாராவோ காயினாவோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் அ குட் அசட். அது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ கொடுக்காட்டி என்ன பண்ணுன்னா இட் வில் அப்ரிஷியேட் இன் வேல்யூ. நீங்கள் விற்றீங்கன்னா அது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவையும் சேர்த்து எவ்வளோ லாபம் இருக்கோ இன்ஃப்ளேஷன் விட ஜாஸ்தியாக அது கொடுத்துரும். பட் இதே ஜுவல்லரி வாங்கி வச்சிங்கன்னா 15 to 20% வந்து கம்மியாக தான் போகும். ஸோ எப்போவுமே இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அசட் வாங்கணும்னு நினச்சோன்னா அந்த அசட்டோட வேல்யூ வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூ விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணுங்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா யூ ஷுட் பர்ச்சேஸ் அன் அசட் அட் இட்ஸ் வேல்யூ ஆர் லோயர் தேன் இட்ஸ் வேல்யூ. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஒரு அசட்டை வந்து
அசட்டில் நம்ம எப்போ பணம் பண்ண முடியும்னா அதை வாங்குறப்ப தான், அதை விற்கிறப்ப நம்ம பணம் பண்ண முடியாது. இது வந்து நம்ம சார்லி மங்கர், வாரன் பஃபெட், பெஞ்சமின் கிரஹாம் இவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இது சொல்லுவாங்க, பை மச் பிலோ த வேல்யூ அப்படிம்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு இடம் ஒரு சென்ட் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சென்ட் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கோ 12 லட்ச ரூபாய்க்கோ கிடச்சிதுன்னா அந்த மாதிரி அசட்டை தான் போய் நம்ம வாங்கணும். புரியுது இல்லைங்களா? we can make money only when buying and not when selling அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, an investor should always look to the value of an asset and not its price அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம விலையை பார்த்து ஒரு அசட்டை வாங்கக்கூடாது, அதோட வேல்யூவை பார்த்து தான் எப்போவுமே ஒரு அசட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா வீட்டை வாங்கிட்டு அதை வந்து ஒரு பெரிய சொத்தாக நினச்சிட்டுருக்கோம். ஆனால் இவர் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வீட்டை வந்து எதில் கொண்டு வந்திருக்காருன்னா அதை வந்து பேட் அசர்ட்டில் தான் இதை வந்து டோட்டலாக அவர் கொண்டு வந்திருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வீடை வந்து ஒரு நல்ல அசர்ட் கிடையாது. ஏன் அது நல்ல அசர்ட் கிடையாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு வீடு வச்சுருக்கோம், வீட்டிலேருந்து நம்மளுக்கு வருமானம் வருங்கன்னா இல்லை செலவாகுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடு வச்சுருக்கிறோன்னா வீட்டை ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் பண்ணணும், ஸோ அது ஒரு செலவு. ஸோ வருஷம் முனிசிபல் டேக்ஸ் கட்டணும், அது ஒரு செலவு. ஸோ இந்த மாதிரி வந்து வீடு வச்சுருக்கிறப்போ நம்மளுக்கு செலவு தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இந்த வீடு வந்து பழசாக இது வேல்யூவில் டெப்ரிஷியேட் ஆகிட்டே வரும். லேண்ட் வேணால் அப்ரிஷியேட் ஆகிட்டு வரும், வீட்டோட வேல்யூ வந்து பில்டிங்கோட வேல்யூ வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால இதை வந்து பேட் அசர்ட்னு சொல்லிட்டு இதை கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஆனால் நிறைய பேர் நம்ம வீடு வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், இட்ஸ் அ வெரி பிக் அசர்ட்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ இவர் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காருங்க, அதுவும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். whenever you think to buy an asset just ask these 3 questions அப்படிங்கிறாரு. will it bring money to your wallet? நீங்கள் வாங்குகிற அசட் உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்னை கொண்டு வருமா? will it appreciate in value with time? கொஞ்ச நாளில் இதோட வேல்யூ ஜாஸ்தி ஆகுமா அப்படிங்கிறது 2வது கொஸ்டினாக கேட்குறாரு. கேன் இட் பி சோல்டு இந்த மார்க்கெட் ஈஸிலி டு, அதை வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் அதை விற்கிறோன்னா ஈஸியாக அதை விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் எஸ்டேட்டை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறோன்னா அதை ஈஸியாக விற்க முடியாதுங்க. நம்மளுக்கு அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். முதல்ல நம்மளுக்கு ஒரு பையர் கிடைக்கணும், பையர் கிடைக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். ஸோ பையர் கிடைக்கணும், அதுக்கப்புறம் நெகோசியேஷன், நம்மளுக்கு ஒரு ரேட்டு படிக்கணும், ரேட்டு படிஞ்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன். இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ், இன்றைக்கி நினச்சி நாளைக்கு முடிகிற விஷயம் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேன் இட் பி சோல்ட் இந்த மார்க்கெட் ஈஸிலி டு ரியலைஸ் த மானிட்டரி கெயின்? இப்போ நம்மளுக்கு அதில் கெயினாகவே இருந்தாலும் அதை ஈஸியாக வித்து பணமாக்க முடியுமா? இது 3 இருந்தால், இந்த 3 கேட்டகரியும் இருந்தால் தான், இந்த 3 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எஸ்ன்னு இருந்தால் தான் இட்ஸ் அ குட் அசர்ட், இல்லைனா அது பேட் அசர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுவர் ஹோம், முதல்ல வந்து ஹோமை வந்து பேட் அசர்ட்னு சொன்னார், இப்போ அது என்ன சொல்கிறாருன்னா அது பேட் அசர்ட்னு கூட சொல்ல முடியாது, இட்ஸ் அ லயபிலிட்டி அப்படிங்கிறாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ரிச் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி வந்து பிஹேவியரில் மாறுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை சேவ் பண்ணுறாங்க, அந்த பணத்தை சேவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, அதில் ஒரு 50,000 சேவ் பண்ணுறாரு. அந்த பணத்தை சேவ் பண்ணி என்ன பண்ணுறாரு, நேராக போய் ஏதோ ஒரு பெரிய வீடு வாங்குறாரு, இல்லைனா ஒரு கார் வாங்குறாரு. ஸோ இது வந்து பேட் அசர்ட். அப்படியே பார்த்தோம், இது பேட் அசர்ட்டுங்கிறத விட அக்லி அசர்ட், ஆர் இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் லயபிலிட்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு அவரோட ஓன் கன்சம்ஷனுக்கு வாங்கினார்னா அதுலேருந்து எந்த வருமானம் வராது, அவர் பாக்கெட்டில் இருந்தால் பணம் வெளியே போகும். கார் அவரோட ஓன் கன்சம்ஷனுக்காக வாங்கினார்னா அதிலிருந்து செலவு தான் ஆகுமே ஒழிய, கார் சர்வீஸ் விடணும், டீசல் போடணும், இந்த மாதிரி செலவு, இன்சூரன்ஸ் கட்டணும், இந்த மாதிரி செலவு தான் ஆகுமே ஒழிய அதிலிருந்து நம்மளுக்கு எந்த வருமானமும் வராது. ஸோ இதுதான் வந்து மிடில் கிளாஸ் மைண்ட் செட். மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பணத்தை சேர்த்துறாங்க, போய் ஒரு ஜுவல்லரி வாங்குறாங்க, பணத்தை சேர்த்துறாங்க, போய் ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்குறாங்க, பணத்தை சேர்த்துறாங்க, ரியல் எஸ்டேட்னா வீடு அந்த மாதிரி வந்து ஓன் கன்சப்ஷனுக்காக வாங்குறாங்க, இல்லைனா போய் ஒரு கார் வாங்குறாங்க, இல்லைனா ஒரு லக்ஸுரி ஐட்டமை வாங்குறாங்க. புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு 30,000 ரூபா சம்பளம் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்தி கொண்டு போய் ஒரு ஜுவல்லரி வாங்குறாரு. ஸோ அதுலேருந்து அவருக்கு எந்த ரிட்டர்னும் வரப்போகிறதில்ல, இட்ஸ் டோட்லி அ டெட் அசர்ட். ஸோ இதே வந்து ஒரு ரிச் பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து ரிட்டர்ன் வருமானு பார்க்குறாரு. அந்த ரிட்டர்ன் வருது இல்லைங்களா, அது வந்தால் தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ குட் அசர்ட். ஃபர்ஸ்ட் அ ரிச் மேன் goes and buy a good asset in turns gives him some income. அந்த இன்கமை எடுத்து கொண்டு போய் தான் வந்து அவர் லக்ஸுரி வாங்குறாரு. புரியுது இல்லைங்களா? ஆனால் இதே வந்து மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சேர்த்துறாங்க, லக்ஸுரி வாங்கிடுறாங்க.
இதே ஒரு ரிச் பர்சன் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு குட் அசர்ட்டை வாங்குறாங்க, குட் அசர்ட் நிறைய ரிட்டர்ன் கொடுக்குது, அந்த ரிட்டர்னை வச்சு ஒரு லக்ஸுரி வாங்குறாங்க. புரியுது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு BMW வாங்கணும்னு ஆசை, உடனே என்ன பண்ணுறோம், லோன் போடாமல் வாங்கணும்னு ஆசை, பணத்தை சேர்த்துறோம், பணம் சேர்ந்ததுக்கப்புறம் போய் டைரெக்டாக BMW வாங்குறோம். இது மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. ஒரு ரிச் பர்சன் மென்டாலிட்டி என்னென்னா, பணத்தை சேர்த்துறாங்க, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பணத்தை சம்பாதிக்க வைக்கிறாங்க, அந்த பணம் சம்பாதிக்குது, அந்த அசர்ட்டோ பணமோ சம்பாதிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து ரிட்டர்ன் வருது, அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வர்ற ரிட்டர்னை மட்டும் எடுத்து ஒரு BMW வாங்குறாங்க, ஆனால் அந்த அசலை அவங்க கலைக்கிறது இல்லை. புரியுது இல்லைங்களா? இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிச் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் சார்ட்டும் நான் போடுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒருத்தர் பணக்காரரா இல்லை மிடில் கிளாஸா இல்லை லோயர் மிடில் கிளாஸா இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே எப்படி பண்ணுறோன்னா, பேசிக்கலாக வந்து அவங்களோட இன்கம்மை வச்சு பண்ணுறோம். ஸோ அவங்களோட இன்கம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட இன்கம் 10,000, ஒருத்தரோட இன்கம் 50,000, ஒருத்தரோட இன்கம் 1,00,000னா நம்ம இதை வச்சு தான் அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஆனால் இட் இஸ் நாட் டு பி கிளாஸிஃபைட் லைக் தட்டுங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நெட்வொர்த்னா என்னங்க? நெட்வொர்த்னா யோர் டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ், உங்கள் மொத்த சொத்து மைனஸ் மொத்த கடன். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குன்னா, இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 90 lakhs இஸ் யோர் நெட்வொர்த். இந்த நெட்வொர்த்தை வச்சு தான் ஒருத்தர் வந்து உண்மையிலேயே ரிச்சா புவரா மிடில் கிளாஸாங்கிறத நம்ம கால்குலேட்டே பண்ண முடியும். ஸோ அப்படி வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. ரிச் பீப்புள் எப்போவுமே அவங்க நெட்வொர்த்தை தான் டெவலப் பண்ணுவாங்க. அவங்க இன்கம்மை டெவலப் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட அவங்க நெட்வொர்த்தை டெவலப் பண்ணுறதுல தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கங்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் நெட்வொர்த்னு கேட்டோம்னா, அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வருமானத்தை விட ஜாஸ்தியாக கடன் வாங்கி வச்சுருக்காங்க. சொத்தை என்ன சேர்த்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை காட்டுறாங்க. வீட்டை வந்து நம்ம சொத்தாவே எடுத்துக்க முடியாது, ஏன்னா வீட்டில் அவங்க குடியிருக்காங்க இல்லைங்களா. வீட்டை வாங்கி வாடகை கூட்டு இருந்தால் அதை சொத்தை எடுத்துக்கலாம், அது அசட்டாக எடுத்துக்கலாம். அந்த வீட்டில் அவங்களே குடியிருந்துட்டு இதுதான் என் சொத்து அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் அவங்க குடியிருக்கிறப்ப அந்த வீட்டிலேருந்து என்ன வருமானம் வரப்போகுது? ஸோ முதலே சொன்ன மாதிரி அந்த வீட்டிலிருந்து வருமானம் வந்தால் தான் இட்ஸ் கால்ட் அஸ் அன் அசட். அந்த வீட்டில் அவங்களே குடியிருந்தால் இட் இஸ் நாட் கால்ட் அஸ் அன் அசட். புரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நெட்வொர்த் என்னன்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ்க்கு இது மைனஸில் இருக்குது. அதுவும் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம்னா சேவிங்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி RBI அதோட ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவோட சேவிங்ஸ் ரேட் வந்து 50 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே சேர்த்துனாலும் இந்தியன்ஸ் வந்து எதில் சேர்த்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ரியல் எஸ்டேட் இல்லைனா ஹோம், இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸும் அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை. ஸோ இது நீங்கள் வந்து RBI ரிப்போர்ட் படிச்சிங்கன்னா தெரியும். இது இந்த புக்கில் சொல்ல, இது RBI ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எப்போவுமே வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நெட்வொர்த்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நெட்வொர்த்தை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்கள் சேலரி இல்லை. நெட்வொர்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்க? உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து உங்கள் சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். உங்கள் சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் குட் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். குட் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதிலிருந்து ரிட்டர்ன் வரும். அதிலிருந்து வர்றதை தான் வந்து நீங்கள் லக்ஸுரிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுது இல்லைங்களா? அப்போ தான் வந்து உங்கள் நெட்வொர்க் ஜாஸ்தி ஆகும். இல்லை உங்களுக்கு லக்ஸுரி தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கிறீங்க, ஸ்டாக்ல இருந்து ரிட்டர்ன் வருது, ரிட்டர்ன் வந்ததுன்னா டிவிடெண்ட் வருது, டிவிடெண்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அது வந்து டெவலப் ஆகிட்டே போகும். புரியுது இல்லைங்களா? டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்டட் கெட்ஸ் மல்டிப்ளைட் மோர் டைம்ஸ். ஸோ இப்போ ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், பாண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, அதை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும். இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ பாண்டோட அசல் வேல்யூ அப்படியே இருக்கும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். புரியுது இல்லைங்களா? ஸோ இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, கம்பேரிங் த நெட்வொர்த் ஆஃப் அ பர்சன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறாரு. அண்ட் ரிச் எப்போவுமே வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் இந்தியாவிலே ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, இவருக்கு வருஷம் ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் வருதுங்க, அதனால இவர் ரிச்சஸ்ட் பர்சன் சொல்ல மாட்டாங்க. இவருக்கு 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அதனால இவர் ரிச்சஸ்ட் பர்சன். இவருக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, அதனால இவர் ரிச்சஸ்ட் பர்சன் வாங்க. அந்த இத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு அசர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் த நெட்வொர்த். அந்த நெட்வொர்த்தை எப்படி கால்குலேட் அந்த இதை டிரைவ் பண்ணுவாங்கன்னா, நெட்வொர்த் இஸ் ஈக்குவல் டு அசர்ட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி, அப்படி தான் வந்து அதை டிரைவ் பண்ணுவாங்க. புரியுது இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு சாப்டர் ஆஃப் புக்கு தான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த புக் வந்து ரொம்ப அழகான ஒரு புக்குங்க. இதில் வந்து ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான புக்குங்க. இதை வாங்கி படித்து பாருங்கள், அவ்வளோ ஈஸி இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ரொம்ப அண்டர் ரேட்டட் புக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன் இந்த புக்கை ஒரு ஃபேமஸாகவே இல்லை, ஏன் யாருமே இந்த புக்கை பற்றி ரிவ்யூ பண்ணல, இதெல்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது.
ஸோ இந்த புக்கை நானும் ரொம்ப லேட்டாக தான் கேள்விப்பட்டு சும்மா வாங்கி படித்து பார்த்தேன். அவ்வளோ அமேசிங்கான புக்குங்க. ஸோ கமிங் டு த கன்க்ளூஷன், ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கீப் அக்வயரிங் குட் அசட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் நெட்வொர்க், ஸ்டார்ட் மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ், யூ வில் நெவர் ஹாவ் மணி ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறார். இதான் வந்து சாப்டர் கன்க்ளூஷனாகவும் கொடுக்குறாரு, இந்த புக்கோட கன்க்ளூஷனாகவும் கொடுக்குறாரு. ரொம்ப அழகான புக், வாங்கி படிச்சு பாருங்க. இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ், இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் சேவிங்ஸ், and if you want to improve your net worth, and if you want to really create some wealth for you and your future generation, just go buy and read this book. ரொம்ப ரொம்ப அழகான புக்குங்க, The Richest Engineer by Abhishek Kumar. Okay, thank you for watching the video. வாழ்க வளமுடன்.